இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ஒரு பீச் பார்க்குறதுக்காக தான். முழப்பிலங்காடு பீச். இது வந்துட்டு ஏஷியாலேயே நம்பர் 1 டிரைவிங் பீச். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபிலிம் ஷூட்டிங் எல்லாம் மோஸ்ட்லி இந்த கடலுக்கு ஓரமாக வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம்ஸ் ஷூட்டிங் எல்லாம் மோஸ்ட்லி அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே போகிறேன். இப்போ எப்போவுமே நம்ம சேனலுக்காக வீடியோ எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் பிளானிங்கோடு செய்வாங்க ஷூட்டிங் எல்லாம். ஆனால் இது வந்து டக்குன்னு எடுத்த ஒரு முடிவாக இருந்துச்சு. சீக்கிரம் வீட்டிலெல்லாம் குழந்தைங்க இந்த கொரோனா காலத்தில் உட்காந்து போர் அடிச்சிட்ருக்கு. சரி அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்து ஈவினிங் கிளம்பிட்டேன். ஸோ அது கொஞ்சம் டிலேயாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளால் அங்கே போய் ஷூட் பண்ண முடியும்னு தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். டிரைவிங் பீச் மட்டும் இல்லை, அதுக்கு ஒட்டி வேறையும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நம்ம மட்டனூர் கிட்ட வந்திருக்கு. இந்த ரைட்டு போகிற ரோடு வந்துட்டு கண்ணூர் டவுனுக்கு போயிடும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ரோடு வந்துட்டு தலசேரிக்கும் போயிடும். கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் மெயினாக இருக்கிற 2 டவுன் தான் தலசேரியும் கண்ணூர். முழப்பிலங்காடு டிரைவிங் பீச் வந்துட்டு தலசேரி டவுனுக்கு ஓரமாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு மால் தான், மட்டனூரில் இருக்கிற லிங்க்ஸ் மால். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு மாலுக்கு போனோம் அப்படின்னா இந்த மாலுக்கு தான் வந்தாகணும். இல்லை இருந்தால் நம்ம தலசேரி இல்லை கண்ணூருக்கு போக வேண்டியதுதான். குட்டீஸை கூட்டிகிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்க்கு எல்லாம் இடையில் வர்ற இடத்த அது. மட்டனூர்லேருந்து இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர் இருக்குது அப்ராக்சிமேட்டாக நம்ம தலசேரி டவுனுக்கு. நீங்கள் சென்னையிலிருந்தும் பெங்களூர்லேருந்தும் இந்த டிரைவிங் பீச்சுக்கு வர்ற மாதிரியா இருந்தால் இந்த வழி தான் வரணும். அதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி வரும்போது ஹுசூர் வழி மைசூர் தலசேரி ரோட்டில் அப்படியே வரணும். மைசூர் தாண்டினா விராஜ்பேட்டைக்கு அடுத்தது இருட்டி. விராஜ்பேட்டை வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. இருட்டி வந்துட்டு கேரளா ஸ்டேட்டில் இருக்குது. இருட்டி வழியே வரும்போது இருட்டி தாண்டினா அடுத்தது இப்போ நம்ம பார்த்தா மட்டனூர், அதுக்கப்புறம் கூத்துவரம்பு, அதுக்கப்புறம் தலசேரி, அதுக்கப்புறம் பீச். அந்த மாதிரி தான் வருவாங்க. நம்ம பேசி இப்போ கூத்துவரம்பு டவுனுக்கு வந்திருக்கு. தலசேரிக்கும் மட்டனூருக்கும் இடையில் இருக்கிற இன்னொரு பெரிய டவுனு தான் கூத்துவரம்பு. பெரிய டவுனாக இருந்தாலும் ரொம்ப பழைய டவுனாக இருந்தாலும் இது வந்துட்டு இப்போ நம்ம அந்த மெயின் ரோடுக்கு ஓரமாக பெரிய பெரிய பில்டிங்ஸு, ஃப்ளாட்ஸு அந்த மாதிரி எதுவுமே இங்கே பெருசாக பார்க்க முடியாது. எல்லாமே பாரம்பரியமாக பழசு மாதிரியே வச்சுருக்கு. கூத்துப்பரம்பிலிருந்தும் கண்ணூர் டவுனுக்கு போக முடியும். இந்த ரைட்டில் போகிற ரோடு வந்துட்டு கண்ணூர் டவுனுக்கு தான். நம்ம அந்த வழி போகாமல் மறுபடியும் தலசேரி டவுனுக்கு போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து டிரைவிங் பீச்சுக்கு வர்ற மாதிரியா இருந்தால் கோயம்புத்தூருக்கு அடுத்தது பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கோயிலாண்டி, வடகரா, மாஹி, தலசேரி, அப்புறம் டிரைவிங் பீச். தலசேரி வந்ததுக்கப்புறம் பீச் அங்கே சைன் போர்டில் இருக்கும். இல்லைன்னா யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. தலசேரிக்கு அடுத்ததாக கண்ணூர் வரும். கண்ணூர் போக வேண்டியதில்லை, தலசேரியிலேருந்தே கட் பண்ணி பீச்சுக்கு போயிடலாம். இது தலசேரி ரயில்வே பிரிட்ஜு தான். இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து தலசேரி ரயில்வே ஸ்டேஷன். பிரிட்ஜு தாண்டிடுச்சுன்னா நம்ம டவுனுக்கு வந்துருக்கு. தலசேரி வந்துட்டு 3C சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சி இருக்குது இல்லைங்களா, ABC, அந்த சி. அது என்னென்னா 3 C இருக்குது. ஒன்று வந்துட்டு கேக், இன்னொன்று வந்துட்டு கிரிக்கெட், அடுத்தது சர்க்கஸ். கேக், கிரிக்கெட், சர்க்கஸ் இது 3க்குமே இந்த தலசேரி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப வெரைட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் கேக் ஐட்டம்ஸும் பேக்கரி ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கிரிக்கெட்டை பற்றி சொன்னால் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் கிளப் வந்துட்டு கல்கத்தா கிரிக்கெட் கிளப் தான். ஆனால் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது நம்ம தலசேரியில் தான். இங்கே தான் ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் இந்தியாவில் நடந்திருக்கு. அது வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே அவைலபிளாக இருக்கிற ஃபுட் வந்துட்டு தலசேரி தம் பிரியாணி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியற ஒன்று தான். தலசேரி தம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கூடவே வந்துட்டு நிறைய மலபார் வெரைட்டி டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக செய்கிற டிஷ்ஷஸ்ன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி எல்லாமே ஒரு பெர்ஷியன், அரபிக், இங்கிலீஷ் அந்த மாதிரி மிக்ஸாக இருக்கிற ரெசிபீஸ் தான் செய்வாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரெசிபீஸில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கு.
பாருங்கள், இப்போ நம்ம டவுனுக்குள்ளே வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பழைய பில்டிங்காக இருக்கும். ரொம்ப பெரிய பில்டிங் அந்த மாதிரி இங்கே வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு பாரம்பரியமாக வச்சுருக்கு. நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தால் பில்டிங்ஸ் எல்லாம் இப்போவும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. முழப்பிலங்காடு பீச்சில் வந்திருக்கு. ரோட்லேருந்து சன்செட் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி லேட்டாக இருக்குது, இருந்தாலும் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இருந்தே சன்செட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் வண்டியெல்லாம் பார்க் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இங்கே லைட்டாக கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. ஓரமாக வண்டியில் நிப்பாட்டி இங்கே நின்று சன்செட் பார்த்துட்டு போகலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நமக்கு பீச்சுக்கே போயிடலாம். முழப்பிலங்காடு பீச்சு கொட்டி நிறைய இடம் இருக்குது. தர்மடம் துருத்துன்ற ஒரு இடம் இருக்குது, தர்மடம் பீச் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்குது. நம்மளால் அது இப்போ கவர் பண்ண முடியாது. அது வந்து இன்னொரு எபிசோடு, அந்த தர்மடம் துருத்தை பற்றியே நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு எபிசோட் நம்ம போட்டுக்கலாம். ஹைவேலிருந்து லெஃப்ட் கட் பண்ணி நம்ம பீச் ரோடில் ஏறி இருக்குது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு போகிறதுக்கு. ரோடு வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. 2 சைடும் நிறைய வீடு இருக்குது. சில வீட்டில் ஹோம்ஸ்டே அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சில இடத்துல எழுதி வச்சுருக்கிறது நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விசேஷமெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி பீச்சுக்கு வந்திருக்கு. இங்கே வந்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிறேன், கார் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகிறேன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு 40 rupees இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகும். அதுக்காக தான் வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே இப்போ பெரிய கூட்டமாக எதுவுமே இல்லை, ஆனால் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இங்கே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஏஷியாலேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருந்து இல்லைங்களா டிரைவிங் பீச். ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்கும் இதோட தூரம். அதனால் எவ்வளோ ஆள்காரங்க வந்தாலும் டிரைவிங்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. மீனெல்லாம் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வண்டி ஓட்டினதுக்கப்புறம் உடனே சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி தான். இங்கே வந்துட்டு கடலுக்கு நடுவில் இதே மாதிரி தீவு இருக்கும், ஐலண்ட் இருக்குது இல்லைங்களா. இது வந்து நல்ல பலமாக இருக்கிற செங்கல்ல இருக்குது. இந்த செங்கலில் ஒட்டி வளர்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் சிப்பி இருக்குது, கல்லுமக்காயான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் அது பீகாக்கோட ரெக்க கலர் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கும். உள்ளே வந்து ஃப்ளஷ் இருக்கும். அது நம்ம பொரியல் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ஃபிஷ்ஷு மாதிரி யூஸ் பண்ணுறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில டைம் மார்க்கெட்டில் இதோட ரேட்டு வந்துட்டு 250 to 300 வரைக்கும்லாம் வரும். அதுதான் நிறைய பேர் அங்கே போய் எடுத்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கையில் குட்டி குட்டியாக கவர் தெரியுது. அது வந்து இந்த களியில் ஒட்டி வளர்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு கவருக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அவங்க அங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த வேலியேற்றம் வேலி இறக்கம் அப்படின்னு சொல்கிற டைம் இருக்குது இல்லைங்களா, அலை இருக்கிற டைமும் அலை இருக்காத டைமும். வேலி இறக்க டைமில் தண்ணி ஃபுல்லாக கடலுக்குள்ளே போய் அங்கே நடந்து போகிற ஈஸியாக நடந்து போயிடலாம். ரொம்ப கம்மியாக இருக்கும் தண்ணி. அது பார்த்துட்டு தான் அவங்க ஏறி இருக்குது. நமக்கு இப்போ அங்கே போக முடியல, குட்டீஸில் இருக்கிறதுனால இப்போ அந்த ரிஸ்க் எடுக்க முடியல. இன்னொரு டைம் வந்து டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த தர்மடம் துருத்தை பற்றியெல்லாம். அப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம இன்னொரு வீடியோ செஞ்சுக்கலாம். நான் இப்போ அந்த கல்லுமக்காய் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோடய ஷெல்லு மேபி இங்கே இருக்கும். அதுதான் நான் இப்போ உங்களை காமிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கு. இங்கே கிடைச்சா நான் இப்போ அதை ஒன்று காமிச்சு தரேன் எப்படி இருக்கும். நான் அது அங்கே இருக்குது. இந்த பிளாக் கலரில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் அந்த மயிலோட ரெக்கம் மாதிரி இருக்கிற
இதுதான் கல்லு மக்காயம். இது குட்டியாக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த கல்லு மக்காயம் கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 2 சைடு ஒட்டி இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஃப்ளஷ் இருக்கும். ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு விளையாட விடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கிற ஒரு பீச் தான் இது. நான் எப்போவுமே குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் விளையாட விடுறேன் அப்படின்னா இந்த பீச்சுக்கு தான் வருவேன். மிச்ச பீச்செல்லாம் வந்து ஆழமாக இருக்குது, நமக்கு பயமாக இருக்கும். இந்த அலையும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் வந்துட்டுருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய தூரமாக ஒரே மாதிரி லெவலில் ரொம்ப ஆழம் கம்மியாகவும் நடந்து போயிடலாம். இப்போ இந்த கோவிட் டைமாக இருக்கிறதுனால தான் ஆள்காரும் கம்மியாக இருக்குது. உள்ளே நிறைய பேரும் தண்ணிக்குள்ளே விளையாட போகாமையும் இருக்குது. இதுதான் என்னோடய அம்மா. நிறைய பேர் கேட்டாங்க அம்மாவை காமிங்க அப்படின்ட்டு. அந்த குவாரண்டைன் டைமில் அந்த விசேஷம்லாம் சொல்லும்போது அம்மாவை காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அம்மா. அப்பா வந்து வண்டியில் இருக்க தலை வலிக்குதுன்னு சொல்லி அவங்க வரல, அங்கேயே உட்காந்துட்டாங்க. பீச்சில் வந்துருச்சுன்னா குட்டீஸோட மெயின் வேலை இது தான், ஷெல் கலெக்ஷன். அதுக்காக ஒரு பெரிய பேக்கும் தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள். வீட்டிலும் நிறைய கொண்டு டம்ப் பண்ணியிருக்கு. കുറച്ച് നേരം കൂടി പോക്കോ. இப்போ இருட்டாக ஆரம்பிச்சிருக்கு, நம்ம திரும்பி போயிடலாம். கொஞ்சம் நேரத்தில் போகிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு இருட்டாகும்போது இந்த கோவிட் சிச்சுவேஷனாக இருக்கிறதுனால ஹோட்டல்ஸ்லாம் மேக்ஸிமம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளியே சாப்பிட்ற மாதிரி ஐடியாவும் இல்லை, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். அதனால் இப்போ நம்ம போயிடலாம். நான் குட்டீஸை கொஞ்சம் கூப்பிட்றேன், அவங்க வந்துட்டு சத்தம் போட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தால் இங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. മതിപ്പോ ഇരുട്ടായി. എന്തിനാ ഇങ്ങോട്ട് വാ. ആ പോയി നനച്ചിട്ട് വേമ്പോ മതി പോയിക്കാ. മതി വാ. മതി കയറിപ്പോ. മതി ഇനിയില്ല, ഇനി വേണ്ട, അത്രേ ഉള്ളൂ. വാ. இந்த வீடியோவும் நம்ம டிரைவிங் பீச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ், சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.
அடுத்த ஒரு வீடியோவோடு உடனே பார்க்கலாம். அதுவரைக்கும் வணக்கம்.